ஜனவரி 1 முதல் எக்ஸ்பிரஸ் சலாந்தான் ரயில் சேவை நிறுத்தம். KTMP குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த ரமேஷ் கும்பலைச் சேர்ந்த 20 பேர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. வான்குடை தரையிறக்கம் தவறாக நடந்ததால் அதிரடிப்படை வீரர் காயம். குண்டும் குழியுமான நிலையில் பங்சார் செல்லும் ஜாலான் திரவ சாலை ஆபத்தில் முடியலாம் என பொதுமக்கள் கவலை. பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் நிலையம் எதிரே பங்சார் நோக்கி செல்லும் ஜாலான் டிராவல்ஸ் சாலை குண்டும் குழியுமாக வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் இருப்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஓரிடத்தில் குழி மோசமாக உள்ளது வணக்கம் மலேசியாவின் கண்ணோட்டத்தில் தெரிய வந்திருக்கிறது. தலைநகரின் மையப்பகுதியில், அதுவும் சுற்றுப்பயணிகள் அதிகம் வந்து போகும் இடத்தில் சாலை இந்த அளவுக்கு மோசமாக இருப்பது ஒரு பக்கம் அதிர்ச்சியையும் இன்னொரு பக்கம் பாதுகாப்பு குறித்த கவலையையும் உண்டாக்கியுள்ளது. மேலிருந்து சாலை பிரியும் இடத்தில் இப்படி குண்டும் குழியுமாக இருப்பது நிச்சயம் வாகனங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என அஞ்சப்படுகிறது. மாதக்கணக்கில் இந்நிலை கவனிப்பாரற்று கிடப்பதாக பொதுமக்களில் சிலர் வணக்கம் மலேசியாவுக்கே அழைத்து தங்களின் ஏமாற்றத்தை தெரிவித்தனர். இந்நிலையில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிகார தரப்பு விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலை பயனர்கள் எதிர்பார்க்கின்றனர். சாலை விபத்துகளுக்கு வாகன ஓட்டிகள் மட்டும் காரணம் அல்ல, பல நேரங்களில் சாலைகளின் நிலையும் தரமும் காரணம் என்பதை உணர்ந்து சம்பந்தப்பட்டோர் இதில் உடனடி நடவடிக்கை எடுப்பதே நல்லது. KTMP நிறுவனம் இயக்கி வந்த எக்ஸ்பிரஸ் சலாந்தான் ரயில் சேவை வருகின்ற ஜனவரி 1 முதல் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 ஆண்டுகளாக கமாஸ் ஜோஹர் பாரு சென்ட்ரல் மற்றும் கமாஸ் வழித்தடத்தில் இயங்கி வந்த இந்த ரயில் தெற்கு பகுதி பயணிகளுக்கு உதவியாக இருந்தது. கமாஸ் ஜோஹர் பாரு மின்சார இரட்டை ரயில் பாதை திட்டம் முன்னேற்றம் அடைந்துள்ளதால் ரயில் சேவைகளை மேலும் சிறப்பாகவும் வேகமாகவும் மாற்றும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக KTMP தெரிவித்துள்ளது. ஜனவரி 1 முதல் கமாஸ் ஜோஹர் பாரு சென்ட்ரல் இடையே தினமும் 8 மின்சார ரயில் சேவைகள் ETS முழுமையாக இயக்கப்பட உள்ளதால் பயணிகள் கவலைப்பட தேவையில்லை என்றும் இந்த ரயில்கள் வேகமான, பாதுகாப்பான மற்றும் வசதியான பயண அனுபவத்தை வழங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஜோஹர் பாரு சென்ட்ரல் தும்பாட் வழித்தடத்தில் இயங்கும் எக்ஸ்பிரஸ் ரக்யாட் திமுரான் ரயில் சேவை வழக்கம் போல் தொடரும். கமாஸ் தும்பாட் இடையே ஷட்டல் திமுரான் சேவையும் பயணிகளுக்கான மாற்று வசதியாக இருக்கும். பயணிகள் புதிய ரயில் நேர அட்டவணைகளை KTMPயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். கெடா மற்றும் பினாங்கு மாநிலங்களில் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த கேங் ரமேஷ் கும்பலை சேர்ந்த 20 பேர் இன்று சுங்கைப்பட்டாணி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். 2024 ஜனவரி முதல் 2025 டிசம்பர் வரை கெடா குவாலமுடா கம்போங் சுங்கை டிவிஷன் என்னும் முகவரியில் கேங் ரமேஷ் கும்பல் மூலமாக குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. தமிழில் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பிறகு 24 முதல் 42 வயதிலான அவர்களிடம் குற்ற வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். 20 பேருக்கும் ஜாமீன் வழங்கப்படவில்லை. வழக்கு ஜனவரி 29 மறு செவிமடுப்புக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார். முன்னதாக பினாங்கு மற்றும் கெடாவில் பல்வேறு கொலை, கொள்ளை மற்றும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய கேங் ரூசாபாய் வன்முறை கும்பலை
போலீசார் முறியடித்துள்ளதாக புகிட் அமான் அறிவித்திருந்தது. முன்பு கேங் 35 என அறியப்பட்ட அக்கும்பல் GR ரமேஷ் என்பவரின் தலைமையில் 2020 முதல் சுங்கைப்பட்டாணி, கூலிம் மற்றும் பினாங்கின் சில இடங்களில் செயல்பட்டு வந்துள்ளது. அனைவருக்குமே கொலை, கும்பலாக கொள்ளையிடுதல், சுடும் ஆயுதங்கள் பயன்படுத்தியது, மோசமான காயங்களை ஏற்படுத்தியது, போதைப் பொருள் கடத்தியது என பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதாக புகிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்தோ M. குமார் கூறியிருந்தார். அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை வான்குடை தரையிறக்கம் தவறாக நடந்ததால் அதிரடிப்படை வீரர் ஒருவரின் விலா எலும்புகள் உடைந்து கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. சிறப்பு போர் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த கார்பரல் சம்பந்தப்பட்ட அந்த சம்பவத்தின் 7 வினாடி வீடியோ வைரலாகியுள்ளது. GGK எனப்படும் சிறப்பு படைப்பிரிவின் 60வது ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற வான்குடை வீரர் குதிக்கும் கண்காட்சியின் போது பங்கேற்ற அதிரடிப்படை வீரர் இந்த பாதிப்புக்கு உள்ளானார். அதிரடிப்படை வீரர்களில் ஒருவர் காற்றில் போராடி சுழன்று பின்னர் அதிவேகத்தில் தரையிறங்கி விபத்துக்குள்ளாகியதோடு ராணுவ ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லப்படுவதற்கு முன்பு பணியில் இருந்த பல வீரர்கள் அவருக்கு உதவியதாக அச்சம்பவத்தை நேரில் கண்டவர்களில் ஒருவரான ஷாமி என்பவர் தெரிவித்தார். சுங்கை ஊடாங்கில் உள்ள திரண்டாக் முகாமில் உள்ள பயிற்சி மையத்தில் உதவி பயிற்றுவிப்பாளராக இருக்கும் அந்த அதிரடிப்படை வீரர் தற்போது மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.